விவசாயிகளை அழிக்கக்கூடிய, விவசாயத்தை அழிக்கக்கூடிய, கார்ப்பரேட் நிறுவனங்களை காப்பாற்றக்கூடிய இந்த நில ஒருங்கிணைப்பு சட்டம் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள 2023 நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும். இல்லைன்னா 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் வச்சுக்கிட்டு நாங்கள் பொழப்பு நடத்திட்டு இருக்க அந்த விவசாய நிலத்தை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பிடிங்கி கொடுத்துட்டு எங்களெல்லாம் திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்க வச்சுருங்க தெருவில். ஆனால் தமிழக முதல்வர் அண்ணாச்சி அவர்களே இந்த விவசாயிகளை திருவோடு ஏந்தி தெருவில் பிச்சை எடுக்கக்கூடிய இந்த சட்டம் விவசாயிகளுடைய உரிமையின்றி, அனுமதியின்றி விவசாயியுடைய நிலத்தை பிடுங்கக்கூடிய இந்த சட்டம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். தமிழக விவசாயம் மீது அக்கறை கொண்டவர் நீ என்றால் நாங்கள் ஏற்கனவே போராட்டம் நடத்தினோம். வேளாண்மை பட்ஜெட்டை கொண்டு வந்தீங்க, எங்களெல்லாம் பெரிய சந்தோஷம். ஆனால் தமிழக அரசு வேளாண்மை நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை கொண்டு வந்து எங்களெல்லாம் இப்போ மிரட்டிக்கிட்டு இருக்கு. எந்த நேரம் எங்கள் நிலம் எங்களை கையை விட்டு போகுமோன்னு சொல்லிட்டு அச்சத்தில் இருக்கிறோம். தூங்க முடியல, சாப்பிட முடியல. ஆனால் நில ஒருங்கிணைப்பு சட்டம் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள நில ஒருங்கிணைப்பு சட்டம் விவசாயிகளுக்கு ஆபத்தானது. விவசாய நிலத்தை பிடிங்கி கார்ப்பரேட் நிறுவனம் கொடுக்கக்கூடிய அந்த சட்டத்தை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். அதே பாரத பிரதமர் மோடி அவர்களே 100 நாள் வேலை திட்டத்தை ஏன் கொண்டு வந்தீங்க? கொண்டு வந்தது பிரச்சனை இல்லை, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு அது பயனளிக்கும். ஆனால் நீங்கள் விவசாய காலத்தில் அதை அனுமதிக்கிறது, அமல்படுத்துறது தான் பெரிய தப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா களை எடுக்கிறது கூட ஆள் கிடைக்கல, நடவு நடுறதுக்கு ஆள் கிடைக்கல. 400 ரூபா கூலி கேட்குறான். நீங்கள் விலை என்ன நெல்லுக்கு விலையை தரீங்க? 5000 ரூபா விலை தரணும் நெல்லுக்கு. ஆனால் வெறும் 2000 ரூபா தரீங்க நீங்கள். மத்திய அரசு, மாநில அரசு ஊக்கத்தக்கது அவ்வளவுதான். ஆனால் இந்த விலை எங்களுக்கு பத்தவே பத்தாது. இன்னைக்கு உரம் விலை ஏறி போச்சு, பூச்சி மருந்து விலை ஏறி போச்சு, ஆள் கூலி விலை ஏறி போச்சு, உழவு கூலி ஏறி போச்சு, எல்லாமே ஏறி போச்சு. அப்படிங்கிற விவசாயிகளை அழிக்கக்கூடிய இந்த 100 நாள் வேலை திட்டத்தை விவசாய காலத்தில் அமல்படுத்தாதீங்க. விவசாயிகளுக்கு, விவசாயம் செய்கிறவங்களுக்கு 100 நாள் வேலை பணியாளர்களை திருப்பி விடுங்கிறது தான் நாங்கள் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து. அதுமாதிரி இலவச விவசாய முன்னெடுப்புலாம் அறிவிக்கிறாங்க, யாருக்கு கொடுக்குறாங்கன்னே தெரியல. நிறைய பேருக்கு கிடைக்காம அப்படி பெண்டிங்கில் கிடக்குது. காசு கொடுத்தா நாங்கள் செஞ்சு தருவோங்க அதிகாரிகளாம். இதெல்லாம் பெரிய கொடுமையாக இருக்குது. அதனால் விவசாயத்தை காப்பாற்றுவதற்கு தொடர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு கொட்டு மழையில் முக்காடு போட்டு திருவோடு ஏந்தி தெருவில் பிச்சை எடுக்கிற அளவுக்கு நாங்கள் இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். ஆனால் தமிழக முதல்வர் அண்ணாச்சி அவர்களே எங்களை திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்க வச்சிடாதீங்க. தமிழக அரசுடைய நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும். வேளாண்மை பட்ஜெட்டில் அறிவித்த அனைத்து மானிய திட்டங்களும் விவசாயிகள் கிடைக்கணும். விவசாயி வட்டார வேளாண்மை அலுவலகத்துக்கு போனால் ஒன்றும் இல்லை, தீர்ந்து போச்சு வந்தா சொல்கிறாங்க. அப்போ அறிவிச்ச இந்த வருஷத்துக்கு அறிவிச்சதெல்லாம் எங்கே போச்சு? விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கு மானிய திட்டங்கள் கிடைப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்கள் விவசாயிகளுக்காக இந்த அரசு இயங்குவது போல இருக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கக்கூடிய மத்திய அரசு, பாரத பிரதமர் மோடி அவர்களே விவசாயிகளுக்கான அரசா நீங்கள் இந்திய அளவில் அமைச்சிருந்தா நீங்கள் புதிய மின்சார சட்டத்தை வாபஸ் பெறுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, இலவச விவசாய மின்சாரத்துக்கு மீட்டர் பொறுத்துக்குன்னு சொல்கிறாங்க. மாநில அரசுகள்கிட்டலாம் கூப்பிட்டு மீட்டர் பொறுத்துக்க மானியம் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த சட்டமே திருத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் விவசாயத்தை அழிக்கக்கூடிய, விவசாயிகளை அழிக்கக்கூடிய மத்திய அரசு, மோடி அரசு கொண்டு வந்துள்ள புதிய மின்சார திருத்த சட்டத்தை மோடி அரசு வாபஸ் பெற வேண்டும். இல்லைன்னா தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். தமிழக அரசு விவசாயிகளுக்கு இலவச விவசாய மின்னலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மானியங்களை கட்டுப்படுத்தக்கூடாது, மீட்டர் பொருத்தக்கூடாதுன்னு தான் இந்த திருவோடு ஏந்தி முக்காடு போட்டு கொட்டு மழையில் பிச்சை எடுக்கும் போராட்டத்தை நடத்துகிறோம். நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்டு இந்த போராட்டம் நடத்தும். எனது பேர் விஸ்வநாதன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயம்.